அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மந்த்லி பிரேக் அவுட் ஆயிருக்க ஸ்டாக்ஸோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம் வந்து இந்த மந்த்லியில் பிரேக் அவுட் ஆயிருக்க ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் பண்ணுறது தான். ஏன்னா மந்த்லியில் நமக்கு வந்து நல்லா சிக்னல் காட்டிடும், பிரேக் அவுட் ஆன சிக்னல் காட்டிடும். ஆனால் டெய்லி டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தா அங்கே வந்து நமக்கு என்ட்ரி இருக்காது. ஸோ இன்னைக்கு வந்து ஃபுல்லாக டெக்னிக்கலாக எப்படி என்ட்ரி எடுக்கலாம், எங்கே என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆல்செக் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற ஸ்டாக் தான். ஸோ இந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி டைம் ஃப்ரேமில் நான் வச்சுருக்கேன். இப்போது இந்த இடம் தான் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட் ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சு பிரேக் அவுட். பட் அதுக்கு அடுத்த கேண்டிலே வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷாக முடிஞ்சிருக்கு, ப்ளஸ் விக்கே அங்கே கிடையாது, ரொம்ப புல்லிஷாக முடிஞ்சிருக்கு. ஸோ அதையே நம்ம வந்து வீக்லியில் போய் பார்க்கலாம். வீக்லியில் போய் பார்த்தாலுமே போன வீக் வந்து நல்லா மேலே போயிருக்கு. ஸோ டெய்லியில் போயிடலாம். எப்பவுமே டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சு தான் நம்ம என்ட்ரி எடுக்க முடியும். ஸோ இப்போ வந்து நமக்கு தெரிஞ்சு போச்சு மந்த்லியில் பிரேக் அவுட் ஆயிருக்குன்ட்டு. ஸோ இந்த கேண்டில் நம்ம தூக்கிடலாம், ஏன்னா நமக்கு வந்து நடுவில் கோடு போட்ட மாதிரி இருக்கும். அதுக்காக இப்போது நீங்கள் வரைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இங்கே வரையலாம். அதே மாதிரி கீழே ப்ராபப்ளி இப்படி வேணாம், இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சிருச்சு பிரேக் அவுட் நடந்துருச்சு அப்படிங்கிறது. ஸோ 1 2 3 4th ரெசிஸ்டண்ட்டை வந்து இந்த இடத்துல வந்து கட்டாயம் மேலே போயிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேயே என்ட்ரி எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா 8% வந்து ஒரு வேலிட் ஸ்டாப் லாஸாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு கேண்டில் அப்படி போட்டு இதர் இந்த ஸ்விங் லோக்கு கீழே இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வைக்கலாம். அப்படி வச்சிங்கன்னா ஒரு 12.5% வரும். அப்படி இல்லைனா இந்த கீழே இருக்க ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வைக்கலாம். ஸோ 28% வரும் இது. பட் இது வந்து ரொம்ப ஹியூஜான ஒரு ஸ்டாப் லாஸ், அதனால் இது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அரௌண்ட் இந்த 13% வச்சா ஓகே. ஸோ இல்லைனா இந்த கேண்டில் கீழே இந்த க்ரீன் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே வச்சிங்கன்னா 15% வந்து ஸ்டாப் லாஸ் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ரிவார்டுமே நீங்கள் வந்து எய்ம் பண்ணிக்கலாம். லைக் 30% வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா இது மந்த்லி பிரேக் அவுட் அப்படிங்கிறதுனால, அதுவும் ரொம்ப புல்லிஷாக முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால, மார்க்கெட் மட்டும் சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து வயலண்ட்டாக மேலே மூவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் நம்மளால் வந்து கண்டிப்பாக எல்லா ஸ்டாக்குமே நம்ம என்ட்ரி எடுக்கிற எல்லா ஸ்டாக்குமே மேலே போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் வந்து ரிஸ்க்கும் இதில் வந்து 15% ரிஸ்க் இருக்குது. அதனால் ஒரு கம்மியான கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை வந்து வாட்ச் மட்டும் பண்ணுங்கள் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறது. ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் வந்து இது மூலமாக கெயின் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, டிஸ்க்ளைமர், நான் வந்து செபியால் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு அனலிஸ்ட் கிடையாது. நான் எல்லாமே வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் ஒரு வீடியோ போடுறேன். அதனால் வந்து நீங்கள் எந்த ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் அனாலிசிஸை பயன்படுத்துங்க. அப்படி இல்லைனா வந்து உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டெக் லிமிடெட். ஸோ இதுவுமே வந்து ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்க ஸ்டாக் தான். ஃபஸ்ட்டு மந்த்லி டைம் ஃப்ரேம் பார்த்துருவோம். ஸோ மந்த்லி டைம் ஃப்ரேம் இது தான். இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ், போன கேண்டிலே வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டண்ட்டை வந்து பிரேக் பண்ண ட்ரை பண்ணிச்சு. பட் அது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பட் அடுத்த கேண்டிலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே போயிட்டு ரொம்ப புல்லிஷாக முடிஞ்சிருக்கு. இந்த இடத்துல ஒரு விக் இருக்குது. இது வந்து ஒரு சின்ன பிரச்சனை தான். ஏன்னா ஒரு மந்த்லி டைம் ஃப்ரேமில் இந்த மாதிரி விக் இருந்துச்சுன்னா ப்ராபப்ளி அது கன்சல்ட் ஆகிற கீழே வர கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படியே நம்ம வந்து வீக்லியில் போயிடலாம். வீக்லியில் போனீங்கன்னா இந்த வீக்லி கேண்டிலுமே வந்து நல்லா தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு மார்னிங் ஸ்டார் மாதிரியான பேட்டர்ன் வந்து எந்த இடத்துல போட்டிருக்கு, ரெசிஸ்டன்ட் கிட்ட வந்து போட்டிருக்கு. சப்போர்ட் கிட்ட போட்டால் பரவாயில்ல, ரெசிஸ்டன்ட் கிட்ட போட்டிருக்கு. டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இதெல்லாம் அழிச்சு விட்றலாம். ஸோ இதுதான் டெய்லி டைம் ஃப்ரேம். பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. நமக்கு வந்து எங்கே என்ட்ரினே சொல்ல முடியாத அளவுக்கு நல்லா மேலே 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 போயிட்டே இருக்குது. இந்த இடத்துல நம்மளால் ஜாயின் பண்ண முடியும். அதுவே நம்ம மேலே ட்ரெண்ட் லைன் போட்டோம்னா லைக் இப்படி போடலாம். அப்படி இல்லைன்னா ப்ராபப்ளி இல்லைன்னா இதுதான் சரியாக வரும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தமே நம்மளால் வந்து 2 ரெசிஸ்டண்ட்டை மட்டும்தான் வந்து ஜாயின் பண்ண முடியுது. ஸோ அதுக்கு வந்து அது இப்படி இருந்தால் கூட ஐ திங்க் 3 ஜாயின் பண்ண நினைக்கிறேன். ஓகே, இது ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு என்ட்ரியே கிடையாது. ஒன்று அது வந்து இங்கே ட்ரெண்ட் லைன் இங்கே டச் பண்ணணும், கீழே வரணும். ஸோ இது இங்கே வந்தால் நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கலாம். அப்படி இல்லைனா இங்கே போய் பிரேக் அவுட்டில் என்ட்ரி எடுக்கலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் நடுவில் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட் வச்சு பார்த்தா கூட இது வந்து ரெசிஸ்டண்ட்டை பிரேக் ஆகிட்டு இந்த இடத்துல வந்து கன்சல்டேஷன் போட்டுட்ருக்கு. ஸோ ஒன்று வந்து இப்போ நம்ம என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா ஓகே, இது வந்து மேலே போகணும். இந்த கேண்டில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஐ திங்க் இது நான் போட்டக்கூடாது. ஓகே, சாரி. ஸோ இப்போ வந்து பிரேக் அவுட் நடந்துட்டு சின்ன கன்சல்டேஷன் மோடில் போயிட்டுருக்கு. அதனால் டே டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி இல்லை. எய்தர் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணணும், அப்படி இல்லைனா கீழே சப்போர்ட் லைனுக்கு வரணும்.
ஸோ உங்களுக்கு இதுவே பார்த்தாலே நல்ல ஒரு புல்லி சைனாக தான் தெரியுது. இந்த இடம் உங்களுக்கு பார்த்தா தெரியுது. இதுவும் வந்து ஒரு மார்னிங் ஸ்டார் மாதிரியான பேட்டர்ன் தான். ஸோ அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த மார்னிங் ஸ்டார் பேட்டர்னுக்கு அப்புறம் அரௌண்ட் 12% ஆல்ரெடி மூவ் ஆகிடுச்சு அது. ஸோ கீழே வரும்போது வாங்கினீங்கன்னா அது ஒரு கரெக்டான என்ட்ரியாக இருக்கும். அப்படி இல்லைனா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே வாங்க. இந்த இடத்துல வந்து ஐ வில் நாட் சஜஸ்ட் யூ டு பை த ஸ்டாக். ஸோ இதுக்காக நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியது வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சங்கம் இந்தியா. ஸோ இதோட மந்த்லி டைம் ஃப்ரேம் பார்த்துடலாம். இதுவுமே பாருங்கள் செம்மையாக புல்லிஷாக முடிஞ்சிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து பிரேக் அவுட். இந்த இடம் தான் பிரேக் அவுட்டு 1 2 இது சொல்ல முடியாது. இது வந்து 3வது ரெசிஸ்டண்ட்டாக வந்து மேலே பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ விக்கே இல்லாமல் க்ளோஸ் ஆகிருக்கு. இது எல்லாமே நல்ல நல்ல சைன்ஸ் தான். ஓகே, நீங்கள் இப்போ வந்து நம்ம இந்த மந்த்லி டைம் ஃப்ரேம்க்கான ட்ரெண்ட் லைனை வந்து இது பண்ணிடலாம். ஸோ இதில் டே டைம் ஃப்ரேமில் இங்கே என்ட்ரி இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெருசாக ஒன்றுமே இல்லை. நமக்கு இந்த ஸ்டாக் ட்ரெண்டிங்லேயே தான் போயிட்டுருக்கு. ஸோ ப்ராபப்ளி அந்த ஸ்டாக் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து இங்கே வந்தால் நம்ம ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை போச்சுன்னா விட்டுடலாம். ஏன்னா நமக்கு வந்து நடுவாப்பில் என்ட்ரி எடுத்து நமக்கு ஸ்டாப் லாஸ் நீங்கள் இப்போ ஒரு வேளை நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திங்கன்னா எங்கே எடுக்கலாம் சொல்லுங்கள். ஸோ இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு ஸ்டாக்கு. நான் ஒரு லைன் போட்டு வச்சுக்கிறேன். இந்த இடத்துல ஒரு வேளை நீங்கள் என்ட்ரி எடுத்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் எங்கே வைப்பீங்க? ஸோ கரெக்டான ஸ்டாப் லாஸ்னால் இந்த கேண்டில் கீழே வைக்கலாம். அதுவே ஒரு 10% வந்துடும். நீங்கள் வந்து ஒரு 20% 30% வந்து இதுக்கு வந்து டார்கெட் வைக்கணும். மினிமம் 20% வைப்போமே. ஸோ 20% வச்சா இவ்வளோ இடம். இந்த 20% வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்காம போகுமா? ஆல்ரெடி அந்த ஸ்டாக் எவ்வளோ மூவ் ஆகிருக்கு? ஆல்ரெடி 20% மூவ் ஆகிருக்க ஒரு ஸ்டாக் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்காம பெருசாக இன்னொரு 20% மூவ் ஆகிறதுக்கெலாம் வந்து ஆகாது அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். ஸோ என்ன வேணால் நடக்கலாம். பட் இதுக்குமே வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் இருந்தால் எடுத்தால் தான் வந்து பெட்டராக இருக்கும். இல்லைனா உங்களோட ரிஸ்க் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒன்று இந்த 10% வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான இதாக இருக்காது. ஒரு 17% இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வைக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இதுவுமே நீங்கள் கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட் ஆனால் மட்டுமே வாங்கலாம். இப்போதைக்கு இதில் என்ட்ரி கிடையாது டே டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரைஜன் டெக்னாலஜி. ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி டைம் ஃப்ரேமில் இதுதான் அதோட பேட்டர்ன். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த இடம் தான் வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருந்திருக்கு. நிறைய தடவை டச் பண்ணிட்டு அதை பிரேக் பண்ண முடியல. இந்த இடம் வந்து இந்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புல்லிஷாக முடிஞ்சிருக்கு. விக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஆன பிரேக் அவுட்லேயே ரொம்ப குட்டியான விக்காக போட்டிருக்கு. ஸோ நம்ம வந்து அடுத்து டெய்லி டைம் ஃப்ரேமில் போயிடுவோம். இந்த டயக்ராம் டெலிட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ செம்மையான ஒரு பேட்டர்ன் ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் நடந்து ஸோ மேலே போயிட்டுருக்கு. இது வரைக்கும் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டே கொடுக்கல. இதில் வந்து 2 பாசிபிலிட்டி இருக்குங்க. இது ரீட்ரேஸ்மெண்ட்டே கொடுக்காம இங்கே கொஞ்சம் ரீட்ரேஸ் ஆகிட்டு இப்படி கொஞ்சம் வந்துட்டு இது வந்து இப்படி கொஞ்சம் வந்துட்டு அப்படியே மேலே போயிடலாம். அப்படி இல்லைனா இது வரைக்கும் வந்து அப்படி மேலே போகலாம். அப்படி இல்லைனா இது வரைக்கும் வந்துட்டு அப்படி மேலே போகலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த 3 பாசிபிலிட்டிஸ். ரீட்ரேஸ்மெண்ட்டை கொடுக்காம அப்படியே கூட மேலே போயிடலாம். அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் இந்த ஸ்டாக்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு என்ட்ரி இல்லை. மந்த்லியில் நல்லா பிரேக் அவுட் ஆகிட்டு என்ட்ரி கொடுத்துருக்கு. பட் நம்ம வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம் வச்சு என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா இதில் இருக்க சிக்கல் என்னன்னா இந்த கேண்டலுக்கு கீழே தான் உங்களால் வந்து ஸ்டாப் லாஸ் போக முடியும். அது 35%. அதெல்லாம் நம்ம எதுக்குமே தாங்காது. அது இல்லாமல் இது ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கு. அதனால் பார்த்து தான் ட்ரேட் எடுக்கணும். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு என்ட்ரி இல்லை. ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து இது இருக்கும். மந்த்லி பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரேட் பண்ணுறது ரொம்ப சிக்கலான விஷயம். ஏன்னா இந்த மந்த்து க்ளோஸுக்கும் அடுத்த மந்த்து க்ளோஸுக்கும் நீங்கள் 1 மந்த் டைம் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நடுவில் மார்க்கெட் கண்டிஷனில் வந்து நிறையா வேரியேஷன் வரலாம். டக்குன்னு ஒரு 5-6% இறங்கலாம். அதுவும் இல்லாமல் இப்போ நான் சொன்ன 4 ஸ்டாக் 5 ஸ்டாக் நான் வந்து சொல்லியிருப்பேன். அது வந்து ஒன்று ஸ்பெஷல் மென்ஷன். அதில் வந்து என்ட்ரியே சுத்தமாக கிடையாது. இப்போ நம்ம பார்த்துலையுமே என்ட்ரி கிடையாது. பட் அடுத்து நான் சொல்ல போகிறதுல என்ட்ரி கிடையாது. ஸோ 1 மந்த் டைம் பீரியட் அப்படிங்கிறதுனால வந்து பயங்கர ஃப்ளக்சுவேஷன் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இது வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். கடைசியாக சொல்ல போகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ராமா ஸ்டீல் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்கு. ஸோ அதோட மந்த்லி டைம் ஃப்ரேம் இதுதான். இதுதான் வந்து இங்கே பாருங்கள். இந்த இடம் ஒரு 2-3 கேண்டிலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ட் கிட்ட வந்து பெருசாக மூவ் ஆகலை. இது செம்ம புல்லிஷாக முடிஞ்சிருக்குங்க. உங்களுக்கு நான் வந்து வீக்லி டைம் ஃப்ரேமில் காட்டுறேன். வீக்லியுமே வந்து போன வீக்லாம் பயங்கரமாக கன்சல்டேட்டிவ் தான் நடந்துச்சு. இந்த வீக்கில் தான் வந்து இவ்வளோ % ஏறி இருக்குது. ஒரே கேண்டில் எவ்வளோ % ஏறி இருக்குது பாருங்கள். 43% ஏறி இருக்குது. அதனால தான் சொல்கிறேன் இதில் என்ட்ரியே கிடையாது அப்படின்னு. நீங்கள் இதில் என்ட்ரி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை மறந்துடுங்க. ஒருவேளை லாங் டேர்முக்கு 1 வருஷத்துக்கு மாதிரியான நீங்கள் என்ட்ரி எடுத்திங்கன்னா ஓகே.
அந்த கீழே இருக்க ஸ்டாப்பில் சப்போர்ட்டு. அதுக்கு முன்னாடி வந்து அதில் என்ட்ரி இல்லை, அதுதான் உண்மை. பட் ஸ்டில் இது ஒரு நல்ல ஸ்டாக்காக என் கண்ணுக்கு பட்டுச்சு. ரொம்ப புல்லிஷாக இருக்க மாதிரியும் தெரிஞ்சிச்சு. சிம்பிள் பிரேக் அவுட். ஒருவேளை நம்ம இந்த இடத்துல வாங்கியிருந்தால் கூட கரெக்டாக இருந்திருக்கும். இந்த தாண்டி போயிட்டு நம்ம வந்து ஒரு வேளை சொல்கிறேன், இங்கே வாங்கியிருந்தோம்னா நம்ம வந்து இந்த இந்த இது கீழே போட்டிருக்கலாம். ஒரு 10% ஸ்டாப் லாஸோட ட்ரேட் பண்ணியிருந்துருக்கலாம். இந்நேரம் நமக்கு வந்து ஒரு 20% நம்ம 1:2 ரேஷியோவே கிடச்சிருக்கும். பட் மிஸ் ஆயிடுச்சு. ஒருவேளை இந்த ஸ்டாக்குமே வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி இங்கே வந்துச்சுன்னா, ஏன்னா எல்லா ஸ்டாக்கும் எப்பவுமே மேலேயே போயிட்டு இருக்க முடியாது, கண்டிப்பாக ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கும். ஒருவேளை இந்த இடத்துக்கு வந்தாலோ இல்லை வந்து இந்த இடத்துக்கு வந்தாலோ ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. கரெக்டாக அதை வந்து யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். இது எல்லாமே உங்கள் வாட்ச் லிஸ்ட்டை வச்சுக்கோங்க. நீங்கள் வாங்குறீங்களே இல்லையோ, ஜஸ்ட்டு உங்களோட எஜுகேஷன் பர்பஸ்க்காக வந்து கற்றுக்கிறதுக்காக வந்து கண்டிப்பாக இதை வந்து இந்த மாதம் வாட்ச் பண்ணுங்கள். இந்த 5 ஸ்டாக்குமே வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்கில் நான் வந்து ஒரு வீடியோவாக போடுறேன், இல்லை இந்த மந்த் எண்டில் ஒரு வீடியோவாக போடுறேன். அதுக்காக காத்துருங்கள். இது போல் பல டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி டெக்னிக்கல் அனாலிசிஸ் கோர்ஸுமே இருக்குது. அதே மாதிரி உங்கள் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு இல்லை வந்து மெயில் ஐடியை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.